ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேசத் தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், பேசுவதெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்ற கோபமும் இங்கு பல மனிதர்களின் மௌனத்திற்கு காரணமாகிவிட்டது. கவலைப்படாதே தங்கமே, மனக்கவலைப்படாதே. மன அழுத்தத்தை தந்துவிடும். ஏன்னா மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் என்பது ஒரு முறைதான் கொல்லும். மனக்கவலை என்பது நொடிக்கு நொடி கொல்லும் தங்கமே. நிறைய நீ அனுபவத்தை நீதான் கற்றிருக்கிறாயே. அனுபவம் என்பது உனக்கு மகிழ்ச்சியை தரும், உனக்கு வழிகளையும் தரும். மகிழ்ச்சியான அனுபவத்தை மனசில் வச்சுக்கோ. வழிகள் நிறைந்த அனுபவத்தை நீ வாழ்வில் முன்னேறும் படிகளாக வச்சுக்கோ, ஏணியாக வச்சுக்கோ. உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் பரம யோக்கியன் மாதிரி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி. செல்வமே, நீ ஏன் தங்கமே இப்படி இருக்கிறாய்? நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட இவன் எப்படிதான் நல்லா இருக்கான்னு நினைக்கிறவன் தான் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள் தங்கமே. நானும் பார்த்து விட்டேன். கவலைப்படாதே, மனம் உடைந்து போயிருக்கிறாய். இன்று உன் வீட்டில் நல்லது நடக்கும், நல்லது நடக்க செய்ய போகிறேன். இந்த சாய் சீரடியிலிருந்து கூறுவது நிச்சயமாக பலிக்கும் தங்கமே. கவலைப்படாதே. உன் அன்பு எனக்கு புரிகிறது தங்கமே. உருகி நேசிக்கிறாய். உன் அன்பானவர்களிடம் உருகி நேசிக்கிறாய். கரைந்து விடாதே. பணிந்து செல்ல அடங்கி விடாதே. பழகிக்கொள், நம்பி விடாதே. இருப்பதை கூட இழந்து விடாதே. கவலைகள் உடைந்து விடாதே. உடைந்து போய் இருக்கிறாய் செல்வமே. இதயத்தில் இருக்கும் சுமையை இறக்கி வைக்க நான் கொடுத்த வரம் ஓம் சாய்ராம் என்னும் மந்திரம்தான் தங்கமே. ஓம் சாய்ராம் என்று சொல்லு செல்வமே. இத்தனை எதிரிகளா, இத்தனை துரோகிகளா, இத்தனை விரோதிகளா என்று கலங்காதே. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் உனக்கு துணையாக இந்த சாயி கூட வந்து கொண்டே இருப்பேன். இரவுக்கு பின் பகலை தருகின்ற கடவுள், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற கடவுள் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பத்தை நிச்சயமாக தருவான் என்பதை யோசிச்சுக்கோ, நினைச்சுக்கோ, நம்பிக்கோ. செல்வமே, கரை சேர முடியாது என்று தெரிந்தும் தொட்டு செல்லும் அலைபோல்தான் உன் மனதில் உள்ள சில ஆசைகள். உன் சாயி சரியாக சொல்கிறேனா? என்னிடம் நேற்று நீ எப்படி சொன்னாய்? நடத்தியதும் நீயே சாயப்பா, நடத்தப் போவதும் நீயே சாயப்பா, நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் சாயப்பா என்று நம்பி சொன்னாயே. நம்பு தங்கமே. நிச்சயமாக என் பிள்ளையின் பேச்சை கேட்டு மனம் குளிர்ந்தேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கொடுக்கும் நேரமாக இப்போது வந்துள்ளேன். எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். மன நிறைவோடு பெற்றுக்கொள் தங்கமே. இன்று உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. அதை அந்த சாயப்பா ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன் தங்கமே. ஏன் கலக்கம் உனக்கு? நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. நான் உன்னை விட்டு கைவிட்டு விடவில்லையே. ஏன் பதறுகிறாய் தங்கமே? வாழ்க்கை முடிந்து போகவில்லை. இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் முன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும். கலங்கக்கூடாது. உன் சாயி நான் எப்போதும் துணை இருப்பேன், என்றும் துணை இருப்பேன். என் பிள்ளைகள் அனைத்தும் அறிந்தவர்கள். இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா? நிச்சயமாக உன்னை கரையேற்றுவேன் தங்கமே. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் சாயின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாறலாம். இந்த சாயிருக்க பயமேன் தங்கமே. கவலைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது தங்கமே. நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு. எதுவும் சாத்தியம்தான் இங்கு. கவலைப்படாதே, கவலைப்படாதே தங்கமே. நீ செய்வதை விரும்பி செய்துவிடு. நம்பிக்கையோடு செய்துவிடு. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசித்தால் நீ வாழத் தொடங்கி விடுவாய். வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், தப்பில்லை. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது. பிறரை நினைத்து வருந்தக்கூடாது. பிறரின் குணங்களை மாற்றுவதில் உன் வாழ்நாளை கழித்து விடக்கூடாது. உன் அப்பா சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ. போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிந்துவிடும்.
காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் தங்கமே. நடப்பதை பொறுமையாக கவனிச்சுக்கிட்டே வா, பார்த்துக்கிட்டே வா. கண்கூடாக பார்த்து கொண்டே தானே வருகிறாய். உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் நகர்த்தப் போகும் காய் உன் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என்று உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. நல்ல செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரப்போகிறது. மனம் குளிரப் போகிறாய், பூரிப்படையப் போகிறாய், சந்தோஷப்படப் போகிறாய். எதை நினைத்து நீ வாடினாயோ, எதுனெல்லாம் நடக்காமல் தள்ளிக்கொண்டே போகிறதே, தட்டிக்கொண்டே போகிறதே என்று கண்கலங்கி இருந்தாயோ, அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது உன் வீட்டில் நடக்கப் போகிறது, கிடைக்கப் போகிறது. உன் கண்ணீரை துடைச்சிக்கோ, மனவேதனையை போக்கிக்கோ. நிம்மதியை தர ஷீரடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை நான் தவிக்க விடுவேனா? உன் நெடுநாள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். யாருக்கும் கெடுதல் நினைக்காத என் பிள்ளையின் உள்ளம் என் உதயத்தில் உயர்ந்து நிற்கிறது. வழிகள் இல்லையெனில் வாழ்க்கை இல்லை, முயற்சிகள் இல்லையெனில் வெற்றி இல்லை. உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறப்போகிறது, முயற்சி வெற்றியாக மாறப்போகிறது. உன் உடல் நலன் தேரப்போகிறது. பணம் பல இடங்களிலிருந்து உன் கரங்களில் வந்து குவியப் போகிறது. என் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கும். நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். நீ என் நாமம் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டுவிடும். அதேதான் தங்கமே. ஷீரடியிலிருந்து நான் புறப்பட்டு வந்துவிட்டேன். என் கால்கள் உன்னை நோக்கி வந்துவிட்டது. நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். அதுவும் இன்றைய வியாழன், அருமையான வியாழன். என் பிள்ளை என்னை நினைத்து விட்டது. சாயி சாயி என்று அழைக்கும் போது நான் எப்படி தங்கமே வராமல் இருப்பேன்? உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே. அதன் பலனாகத்தான் என்று உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னேன். உன் வேண்டுதல் பலிக்கப் போகிறது என்று சொன்னேன். யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். உன் திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்கி விடுவான். நான் சொல்வதை கேட்டுக்கோ, நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் சோகங்களை பகிர்வதற்கும் தன் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று மட்டும் வருந்தாது. எப்போதும் எந்த நிலையிலும் இந்த சாயி உன்னுடனேயே இருப்பேன் தங்கமே. ஷீரடியிலிருந்து நான் கூறுகிறேன். ஷீரடியிலிருந்து வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஷீரடியிலிருந்து என் பிள்ளைக்காக புறப்பட்டு விட்டேன். உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. நடந்ததும் இந்த சாய்க்கு நன்றி சொல்ல வருவாய்த்தானே? நான் எதிர்பார்ப்பேன் தங்கமே, எதிர்பார்க்காமல் இருக்க மாட்டேன். என் பிள்ளை என்னிடம் வந்து மனம் உவந்து சாயி செய்து விட்டீர்கள் சாயி, நன்றி சாயி என்று சொல்வது எனக்கு பிடிக்கும் தங்கமே. நான் கேட்பேன், ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.